வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தி பிரிண்ட் இணைய பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவில் குடியேறும் கனவு இனி பணக்காரர்களுக்கு மட்டுமே என்ற சாராம்சத்தை ஒட்டி இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. கட்டுரையாளர் திருமிகு அமனா பேகம் எழுதியிருக்கிறாங்க. வாதிப்பதற்காக முனைவர் திரு குரு பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியாவை அதிக இந்தியர்கள் விரும்புகிறாங்க அங்கே குடியேறுவதற்கு அப்படின்னு. என்ன காரணம்? வெறும் பணம் மட்டும்தானா, இல்லை அதை கடந்த விஷயங்களும் இருக்கா அந்த குடியேற்றங்களுக்கு? அமெரிக்கா உள்ளிட்ட மற்ற மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த குடியேற்றம் என்பது பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியாகவே ஒரு கடந்த பல ஆண்டுகளாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினாவை தான் நம்ம பார்க்க முடியுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவுடைய பொருளாதார நிலை, அதே மாதிரி இந்திய குடிமக்களுடைய கனவுகள், அதற்கு ஒரு இடமாகத்தான் மேற்குலக நாடுகளை வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஆனால் சில குறிப்பிட்ட நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களே இந்தியர்கள். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி சில குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களே, என்ன காரணம்? இந்த மாதிரியான வளர்ந்த நாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான பங்கு வந்து அவர்கள் குடியேற்றத்தை ஆதரிக்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. அதுவும் அவர்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக இமிக்ரேஷன் அல்லது இந்த மாதிரியான ஒரு லீகல் இமிக்ரேஷனை வந்து அலோவ் பண்ணுறது வந்து ரொம்ப காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்களுக்கு அமெரிக்கர்கள் ஏன் சமீப நாட்களில் அதிக அளவு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். என்ன காரணம்? இதற்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு வகையான வலதுசாரி அரசியல், அதற்கூடவே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள், இந்த இமிகிரேஷனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த ரெண்டு இஷ்யூவை தான் நம்ம பிராடாக வந்து இதற்கான ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்க முடியும். ஓகே, அவங்களோட வேலை வாய்ப்பு பறிபோகுதுன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் ஒரு 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 வைடாக பிராடாக நம்ம அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம்னா, அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பா போன்ற நாடுகள் இதோடைய பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து இமிக்ரேஷன் அல்லது இந்த குடியேற்றத்தினால பெருமளவு ஒரு சொசைட்டல், ஒரு சமூக ரீதியாக பயனடைந்திருக்காங்க. கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாகவே பார்த்தோம்னா அமெரிக்கா ஒரு முக்கியமான காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வளரக்கூடிய பொருளாதாரத்திற்கு சீப் லேபர் அல்லது ஒரு வகையான குறைந்த வேஜஸில் வந்து போத் ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இதற்கான தேவை வந்து ரொம்ப அதிகமாக இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. ட்ரம்ப் வந்தாலுமே, வலதுசாரி அரசியல் வந்தாலுமே இதற்கான தேவை என்பது அங்கே இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு அந்த மாதிரி குடியேறியவர்களுக்கு நெருக்கடினா சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு மட்டும் நெருக்கடியா, இல்லை சட்டத்திற்கு உட்பட்டு குடியேறியவர்களுக்குமே நெருக்கடின்னு புரிஞ்சுக்கணுமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை? இப்போ அவர் வந்து பதவி ஏற்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக வருபவர்களுக்கு மட்டும்தான் ட்ரம்ப் அரசு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருந்தது. ஆனால் அவர் குடியேறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்கள் ஐடி துறையில் வெகுவாக அமெரிக்கா செல்லும் ஒரு விசா, H1B விசா, அந்த விசாவுக்குமே ஒரு நெருக்கடி வரதை நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் EB-5 அப்படிங்கிற இன்னொரு விசா கேட்டகரி, பில்லியனர்ஸ் அல்லது தி அல்ட்ரா ரிச், அவர்களுக்கான ஒரு விசா இதை வந்து ட்ரம்ப் வேறு மாதிரியாக மாற்றியிருக்கார். கோல்டன் விசா அப்படின்னு ஒரு புது கேட்டகரி ஆஃப் விசாவை கொண்டு வந்திருக்காரு. ஓகே, அவங்களுக்கான கதவுகள் திறக்கப்படுது. அப்போது அதை நம்ம முழுசுமாக திறக்கப்படுது அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா இதற்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் வரும் நாட்களில் பார்க்கணும். ஓகே, எங்களுக்கு வந்து நிறைய வெளிநாட்டு மூளைகள் வேணும், வெளிநாட்டு சிந்தனையாளர்கள் வேணும், அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு அவங்க பங்களிப்பெல்லாம் தேவைன்னு சொன்னவரும் ட்ரம்ப் தானே. ஏன் இவ்வளவு நெருக்கடியும் கொடுக்குறாரு சட்டத்திற்கு உட்பட்டு குடியேறியவர்களுக்கும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த வலதுசாரின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வடிவம் வந்து அவர்களுடைய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அல்லது GOPன்னு அமெரிக்காவில் அழைக்கக்கூடிய பார்ட்டி ஒத்துதான் அதிகமாக இருக்கிறது. அவர்களிடம் வந்து 2 வகையான குழுக்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒன்று வந்து யாருன்னா இந்த குடியேற்றத்தை எதிர்ப்பவர்கள், இன்னொன்று யாருன்னா தொழில் முனைவோர்கள், அதாவது அவர்களே ஆதரிப்பவர்களும் வந்து இந்த பார்ட்டிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த தொழில் முனைவோர்கள், இப்போ நம்ம ஈலான் மஸ்க் இவரை மாதிரியான ஆதரவாளர்களை நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்கு வந்து இந்த குடியேற்றம் தேவைப்படுது. அவர்களுடைய தேவை உலகம் முழுவதும் இருந்து ஆட்கள் தேவைப்படுது. அவர்களுடைய வர்த்தக வளர்ச்சிக்காக கண்டிப்பாக அவர்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது. ஆனால் அதே கட்சியில்
தான் இந்த குடியேற்றத்தை எதிர்ப்பவர்களும் வந்து அதிக அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கிருந்து குடியேறுபவர்கள் வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் குடியேறதில்லை. அவங்க வந்து அந்த மாதிரி அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போகிறதெல்லாம் வந்து ஒரு அந்தஸ்தாகவும் பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்குது இந்தியர்களுக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஸ்டாண்டர்டு அதிகமாக இருக்கிறதும் அதிக ஊதியங்கிறதும் நிறைய பேர் இங்கேருந்து மைக்ரேட் ஆவதற்கு ஒரு காரணமாக இருக்கா? கண்டிப்பாக. அதாவது இந்த மைக்ரேட் ஆகிற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, பொருளாதாரம் இந்தியாவில் பின்தங்கி இருந்த காலத்திலும் சரி, இன்றும் சரி, இந்த மாதிரியான எல்லா காலகட்டத்திலையுமே இது வந்து கண்டிப்பாக ஒரு அந்தஸ்து அல்லது பிரஸ்டீஜ் சம்பந்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ சமீப நாட்களில் வந்து அதிக அளவில் கல்வி பயில்வதற்கும் இந்திய மாணவர்கள் அமெரிக்கா போகிறாங்க, கனடா போகிறாங்க அப்படின்னு எஜுகேஷன் ஸ்டாண்டர்டும் இங்கே விட அங்கே அதிகமாக இருக்கிறதாக நினைக்கிறாங்களா இந்திய மாணவர்கள்? எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் மட்டும் அல்லாமல் அது கண்டிப்பாக அவர்களுடைய கருத்தளவில் அவர்கள் வந்து இந்தியாவை விட இந்த மாதிரியான மேற்குலக நாடுகளில் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் பெட்டராக இருக்குன்னு தான் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், இங்கிருந்து அங்கே வந்து வேலை வாய்ப்புகளுக்கு நேரடியாக செல்ல முடியாத ஒரு காரணம் இருப்பதால் கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒரு பாலமாக இருக்குது இந்த இடத்துல. பல பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர்கள் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல்ல போய் ஒரு 2 ஆண்டுகள் ஒரு முதுகலை பட்டமோ இல்லை அது வேறு ஏதாவது ஒரு டிகிரியோ படிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய லேபர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ரீதியில் ஒரு லீகல் இமிக்ரெண்ட்டாக ஜாயின் பண்ணுறதை தான் விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்தது வந்து அவர்களுக்குமே ஒரு வகையான நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம சமீபகாலமாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்திய மாணவர்கள் இனிமேல் அதிக அளவு அமெரிக்கா போய் படிக்க முடியாதா? அதுலேயும் கட்டுப்பாடுகள் வருதா? இந்திய மாணவர்களிடையே வரவேற்பு வெகுவாக குறைந்திருக்கிறது அப்படின்னு தான் நிறையா இந்த இமிக்ரேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இப்போ தற்பொழுது சொல்கிறார்கள். அவர்கள் வந்து அமெரிக்கா அல்லாது ஐரோப்பா அல்லது ஆஸ்திரேலியா இன்னும் இந்த அளவுக்கு வந்து கட்டுப்பாடுகள் வராத நாடுகளை நோக்கி இந்திய மாணவர்கள் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஓகே, இப்போ வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள், அதிக அளவு இந்தியர்கள் வருகிறார்கள், எங்கள் வேலை வாய்ப்பு பறிபோதுன்னு அமெரிக்கர்கள் சொல்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்கிறத புரிஞ்சுக்கலாம். நிறைய இந்திய மாணவர்கள் படிக்க வர்றாங்க, அதனால் எங்கள் படிப்பு போயிடுதுன்னு அமெரிக்கர்கள் வந்து பயப்படுறாங்களா? இல்லை படிச்சுட்டு இங்கேயே வேலைக்காக தங்கிடுறாங்கங்கிறதுனால படிக்கவே வேண்டாம், அதுக்கே வரவிட வேண்டாம்னு தடுக்கிறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த கட்டுப்பாடை? இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லீகல் இமிக்ரேஷனில், அதுவும் எஸ்பெஷலி இந்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட் வீசாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படிக்க செல்பவர்கள் வந்து அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்காவில் என்னன்னா அவங்க வந்து வீசா ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க. ஓஹோ. அவர்கள் வந்து அந்த வீசா காலம் முடிந்த பிறகு லீகலாக இந்தியா திரும்பி வந்துடணும், அவர்களுடைய தாய்நாடு எங்கேயோ அங்கே திரும்பி சென்று விட வேண்டும். ஆனால் ஓவர் ஸ்டே பண்ணுற மாணவர்களுமே வந்து இந்தியர்கள் மிக அதிக அளவில் இருப்பதாக அமெரிக்காவுடைய அந்த இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸ் வந்து கடந்த ஆண்டு 2022-23 ஆண்டுடைய புள்ளிவிவரத்தை வச்சு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அமெரிக்காவில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? அவங்களுக்கு உலகளாவிய சந்தை திறந்து தானே இருக்குது, ஏன் அங்கேயே ஓவர் ஸ்டே பண்ணி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? வேறு நாடுகளுக்கு போகலாம், இல்லை இந்தியாவுக்கே வரலாம், அந்த அளவுக்கு ஊதியம் கிடைக்காதுங்கிற ஊதியம் தான் இங்கே ஒரு முக்கியமான. அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவில் சம்பாதிக்கக்கூடிய அளவு வேறு எந்த நாட்டிலையுமே நம்மளால் வந்து போக முடியாது, அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப வலுவாகவே இருக்குது. இது அமெரிக்கா மட்டுமல்ல, கனடாவிலையுமே இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அமெரிக்காவை விட அதிகமான மாணவர்கள் கனடாவிலையுமே இருக்காங்க. ஆனால் இப்போ கனடாவும் வெளிநாட்டு மாணவர்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, அந்த எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள்னு கட்டுரையாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ அங்கேயும் இனிமேல் நெருக்கடி வந்துருமா அமெரிக்காவை தொடர்ந்து? இப்போ அமெரிக்காவுக்கு முன்னாடியே, ட்ரம்ப் வருவதற்கு முன்னாடியே அங்கே ஏற்பட்ட சில இந்த டிப்ளமேட்டிக் இஷ்யூஸ்னால கனடாவுடைய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டு மாணவர்கள் எத்தனை பேர் ஒரு ஆண்டிற்கு வரலாம், எவ்வளவு காலம் தங்கியிருந்து பயிலலாம், எந்த மாதிரியான வேலைகளுக்கு அவர்கள் செல்ல முடியும் அப்படிங்கிறதுலையுமே பல புதிய கால வரையறையை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இறுதியாக கட்டுரையாளர் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, இனிமே பணம் இருப்பவர்கள் மட்டுமே கனவு காணலாம் அமெரிக்காவில் போய் குடியேறுபவருக்கு, மற்றவர்களுக்கு அந்த கதவு அவ்வளவு எளிதாக திறக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே நம்ம பேசின அந்த கோல்டன் விசா சிஸ்டத்தெல்லாம் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறாருன்னு. இனிமே நம்ம இமிக்ரேஷன் வருகிற போது அது வந்து பணக்காரர்களுக்கு மட்டுமே வாய்க்க போகிற கூட வரப்பிரசாதமாக இருக்க போதா அமெரிக்கா? ஆனால் இதற்கு இந்த கடைசி புள்ளியில் அவர்கள் சொல்வதில் வந்து என்ன ஒரு மாற்று கருத்துனா, பணக்காரர்களுக்குமே வந்து இந்த கோல்டன் விசா ஒரு அவ்வளவு எளிதான ஒரு விசாவாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்பலை. ஃபோர்ப்ஸில் ஒரு கட்டுரை வந்திருக்கு, அதில் வந்து ஒரு 18 பில்லியனர்ஸை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் அவர்கள் சொல்வது என்னென்னா,
அமெரிக்கா அல்லாது இந்த மாதிரியான இன்வெஸ்டர் விசாஸ் இருக்கக்கூடிய நாடுகள் பல நாடுகள் இருக்கிறது. ஐரோப்பாவில் கிரீஸ் இருக்குது, சைப்ரஸ் இருக்குது, மத்திய கிழக்கு நாடுகளான யுஏஇயில் இருக்குது. அங்கே போய் குடியேறுவது வந்து இதை விட காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது, எளிதாகவும் இருக்குது அப்படின்னு நிறையா. பணக்காரர்கள் குடியேறதுக்காக அமெரிக்கா போகிறாங்களா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்களா, இல்லை ரெண்டுக்குமா? ரெண்டுக்குமே. அவர்களுடைய தொழிலை வந்து இன்னும் அமெரிக்காவுக்கு கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம், அல்லது அவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய நாட்டை விட அங்கே குடியேறுவதனால அவர்களுக்கும் பர்சனலாக இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸையும் அவர்கள் யோசிக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. நன்றி சார். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.